இவர்களுடைய நிலை ஃபிரௌனின் கூட்டத்தாரையும் இன்னும் அவர்களுக்கு முன்னால் இருந்தோரையும் போன்றே இருக்கிறது. அவர்கள் நம் வசனங்களையும் அத்தாட்சிகளையும் பொய்யாக்கினர். ஆகவே அவர்களை அவர்களுடைய பாவங்களின் காரணமாக கடும் தண்டனையில் அல்லாஹ் பிடித்துக் கொண்டான். அல்லாஹ் வேதனை கொடுப்பதில் மிக கடுமையானவன். நிராகரிப்போரிடம் நபியே நீர் கூறுவீராக, வெகு விரைவில் நீங்கள் மிகைக்கப்பட்டு தோல்வி அடைவீர்கள். அன்றியும் மறுமையில் நரகத்தில் சேர்க்கப்படுவீர்கள். இன்னும் நரகமான அவ்விரிப்பு கெட்ட படுக்கையாகும். பத்ர் களத்தில் சந்தித்த இரு சேனைகளிலும் உங்களுக்கு ஓர் அத்தாட்சி நிச்சயமாக உள்ளது. ஒரு சேனை அல்லாஹுவின் பாதையில் போரிட்டது, பிறிதொன்று காபிர்களுக்காக போரிட்டது. நிராகரிப்போர் அல்லாஹுவின் பாதையில் போரிடுவோரை தங்களைப் போல் இரு மடங்காக தம் கண்களால் கண்டனர். இன்னும் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு தன் உதவியை கொண்டு பலப்படுத்துகிறான். நிச்சயமாக அகப்பார்வை உடையோருக்கு இதில் திறனாக ஒரு படிப்பினை இருக்கிறது. பெண்கள், ஆண் மக்கள், பொன்னிலும் வெள்ளியிலுமான பெருங்குவியல்கள், அடையாளம் இடப்பட்ட உயர்ந்த குதிரைகள், கால்நடைகள், சாகுபடி நிலங்கள் ஆகியவற்றின் மீதுள்ள இச்சை மனிதர்களுக்கு அழகாக்கப்படுகிறது. இவையெல்லாம் நிலையற்ற உலகச் செல்வங்களாகும். அல்லாஹ்விடத்திலோ அழகான தங்குமிடம் உண்டு. நபியே நீர் கூறும், அவற்றை விட மேலானவை பற்றிய செய்தியை நான் சொல்லட்டுமா? பயபக்தி உடையவர்களுக்கு அவருடைய இறைவனிடத்தில் சுவனவதிகள் உண்டு. அவற்றின் கீழ் நீரோடைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவர்கள் அங்கு என்றென்றும் தங்குவார்கள். அங்கு அவர்களுக்கு தூய துணைகள் உண்டு. இன்னும் அல்லாஹுவின் திரு பொருத்தமும் உண்டு. அல்லாஹ் தன் அடியார்களை உற்று நோக்குகிறவனாக இருக்கின்றான். இத்தகையோர் தம் இறைவனிடம், எங்கள் இறைவா, நிச்சயமாக நாங்கள் உன்மீது நம்பிக்கை கொண்டோம். எங்களுக்காக எங்கள் பாவங்களை மன்னித்து அருள் செய்வாயாக. நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்தித்தோராக கூறுவார்கள். இன்னும் அவர்கள் பொறுமை உடையோராகவும் உண்மையாளராகவும் அல்லாஹுவுக்கு முற்றிலும் வழிபடுவோராகவும் இறைவன் பாதையில் தான தர்மங்கள் செய்வோராகவும் இரவின் கடைசி ஷஹர் நேரத்தில் வணங்கி நாயனிடம் மன்னிப்பு கோருவோராகவும் இருப்பர். நிச்சயமாக அவனை தவிர வேறு நாயன் இல்லை என்று நபியே அல்லாஹ் சாட்சியம் கூறுகின்றான். இன்னும் மலக்குகளும் நியாயத்தின் மீது உறுதியாக நிற்கும் கல்வி ஞானமுடையோரும் அவ்வாறே சாட்சி கூறுகின்றனர். அவனை தவிர நாயன் வேறு இல்லை. அவன் யாவரையும் மிகைத்தோனாகவும் விவேகம் மிக்கோனாகவும் இருக்கின்றான். நிச்சயமாக தீனுல் இஸ்லாம் தான் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமாகும். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இதுதான் உண்மையான மார்க்கம் என்னும் அறிவு பெற்ற பின்னரும் தம்மிடையே உள்ள பொறாமையின் காரணமாக இதற்கு மாறுபட்டனர். எவர் அல்லாஹுவின் வசனங்களை நிராகரித்தார்களோ அல்லாஹ் அவர்களுடைய கணக்கை துரிதமாக முடிப்பான். இதற்கு பின்னும் அவர்கள் உம்மிடம் தர்க்கம் செய்தால் நபியே நீர் கூறுவீராக, நான் அல்லாஹுவுக்கு முற்றிலும் வழிபட்டிருக்கின்றேன். என்னை பின்பற்றியோரும் அவ்வாறே வழிபடுகின்றனர். தவிர வேதம் கொடுக்கப்பட்டோரிடமும் பாமர மக்களிடமும் நீங்களும் அவ்வாறே வழிபட்டீர்களா என்று கேளும். அவர்களும் அவ்வாறே முற்றிலும் வழிபட்டால் நிச்சயமாக அவர்கள் நேரான பாதையை அடைந்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் புறக்கணித்து திரும்பி விடுவார்களாயின் நீர் கவலைப்பட வேண்டாம். உண்மையை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி எய்துவிப்பதுதான் உம்மீது கடமையாகும். மேலும் அல்லாஹ் தன் அடியார்களை